தாத்தா தாத்தா என்ன பேச்சு பண்ணுவேன்? தாத்தா சரி எழுந்துச்சுட்டேன். என்ன இப்போ? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு வைத்தியம் பண்ணத்தான் அம்மா அவரை இமயமலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கான்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அப்படி என்ன அப்பா உடம்புக்கு? உங்க அப்பனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான் கெட்டு போய் கிறுக்குத்தனமா நடக்க ஆரம்பிச்சு. எதனால மூளை கட்டுச்சு? அது என்னடா அது என்னன்னா, இந்த பார்க்கடலை கடையிறப்போ அமிர்தமும் விஷமும் வந்துச்சு. அமிர்தத்தை தேவருக எடுத்துட்டு போயிட்டானுங்க. இந்த விஷத்தை பார்த்து மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடுறப்ப உங்க அப்பா மாவீர சடார்னு பாஞ்சு மடக்குன்னு அந்த விஷத்தை எடுத்து லவக்குன்னு வாயில போட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாளே உங்க அம்மா, அவ என்ன பண்ணா, எங்க இந்த விஷம் வயிற்றுக்குள்ள போயிடுமோன்னு பயந்து சடார்னு கழுத்தை நெருக்கி பிடிச்சுக்கிட்டா. என்னத்தா கழுத்திலே விஷம் இருந்தா உசுறு போயிடாது? கழுத்துல என்னம்மா விஷம் நாக்கல பட்டாலே உசுறு போயிடும். அப்படின்னா அப்பா எப்படி உசுரோட இருக்காரு? அதுதான்மா உங்க அம்மாவோட தாலி பாக்கியம். அவளுக்கு எத்தனை பேரு, என்னென்ன பேரு, தீர்க்க சுமங்கலி, நித்திய கல்யாணி, குங்குமக்காரி. அவ்வளவு ஏம்மா உங்க அம்மா பேரை சொல்லியே கோடிக்கணக்கான பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்காங்கன்னா உங்க அம்மாவை கட்டின உங்க அப்பன் ஷாவானம்மா. அப்புறம் பைத்தியம் பிடிச்சிட்டு அது எப்படி? அதாவதுமா, இப்போ உங்க அம்மாவோட தாலி பாக்கியம் உசிரை காப்பாத்திடுச்சு. ஆனா விஷத்துக்கு உண்டான கெடுதலை காட்டாம இருக்குமா? கழுத்துல தங்கின விஷம் மூளைய தாக்கி பைத்தியம் பிடிக்க வச்சிருச்சு. பைத்தியம் என்ன பண்ற தாத்தா? ஆமா, அந்த பித்துக்குளி பாயலை பத்தி என்ன சொல்றதுப்பா? இப்ப கேளு, உங்க அப்பனுக்கு தங்க கூரை போட்டு சிதம்பரத்துல வீடு கட்டி கொடுத்தானுங்க. அவன் அந்த பையன் அங்க தங்காம சுடுகாட்டுல போய் படுத்துக்கிட்டு இருக்கிறானே, புத்தி உள்ளவன் செய்யற காரியமா அது? அதை விட அவன் காளமாட்டை வண்டியில பூட்டி சவாரி செய்யறானுங்க. இவன் என்னடான்னா காளமாட்டிலேயே ஏறிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றான். இதெல்லாம் போட்டான். ஏற்கனவே கழுத்துல விஷம் தங்கி இருக்கு. இது பத்தாதுன்னு உசுரோட ஒரு நல்ல பாம்பை கழுத்துல மாலையா சுத்திக்கிட்டு டிங்கு டிங்குன்னு சதுராடுறானே பைத்தியக்கார பைய. அட கழுத்தி அடிடான்னு எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எங்க அந்த பாம்பு உங்க அப்பனை கடிச்சிடுமோன்னு பயந்துதான் உங்க அம்மா பக்கத்திலேயே இருந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? இப்ப சொல்லு, உங்க அப்பனை அங்கேயே தனியா விட்டுட்டு உங்க அம்மாவை வந்துட சொல்லவா? வேண்டாம் தாத்தா, அம்மா வந்துட்டா அப்பா பாம்பு கடிச்சிடும். கண்டிப்பா கடிச்சிடும். அதனால தாத்தா அப்பா உடம்பு குணமான அப்புறம் பாம்பை கைட்டு விட்டு அப்பா வாய்ச்சிட்டு வந்தா போதும். அப்படி சொல்லுடா யார் ராஜா. என்ன தாத்தா? நான் சொன்ன இந்த கதைய நீ யாருகிட்டையும் சொல்லப்படாது. சொன்னா என்ன தாத்தா? என்னம்மா நீ ஏற்கனவே விஷயம் தெரியாம தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா பைத்தியக்கார பயமாவன் சொல்லுவானுங்க. இதுக்கு பயந்துதானமா நானே உங்ககிட்ட இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்லு, தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு சொல்லலாமா, பைத்தியக்கார பயமாவன்னு சொல்லலாமா? தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னே சொல்லட்டும். அந்த முடிவுக்கு வந்துடு. அதனால இத பத்தி நீ யாருகிட்டையும் மூச்சு விடலாம். மூச்சு விட மாட்டேன் தாத்தா. இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கோழி கூவிடுச்சுமா. எப்படிங்க அவ கேட்ட கேள்வி எல்லாம்? அவ கேட்ட கேள்வியை விட நீங்க சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பு கொடுக்குது. அது ஆத்தாளோட கருணை. நாழியாருது இன்னைக்கு நவாவரண பூஜை, அம்பாளுக்கு பூர்ண அலங்காரம் பண்ணி ஆகணும். இதோ இப்பவே ஆபரணங்களை எல்லாம் எடுத்து வச்சுடுறேன். அம்மா நீங்க இருந்து தரிசிக்கத்தானே வந்திருக்கேன். அன்னத்தை வாயில போடுறதுக்கு முன்ன உங்க அம்மா காமாட்சியை நினைக்கணும் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? நமக்காக மட்டும்தானே நினைச்சேன். அதுதான் தப்பு. நமக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுத்திருக்கிறாரே தர்மாத்மா தாண்டவராய பிள்ளை. அவர் என்னைக்கும் ஒரு குறைவும் இல்லாம இருக்கணும்னு உங்க அம்மாவை வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாம அன்னத்தை வாயில போடுறோம். என்ன சுப்பையா வாங்கய்யா வாங்க. என்ன இது சின்ன பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? சின்ன பிள்ளைங்களுக்கு சோத்தை மட்டும் ஊட்டினா சோத்து பிண்டங்களாத்தான் வளரும். அதோட கொஞ்சம் நன்றி உணர்ச்சியை கலந்து ஊட்டினா தான் எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். நீங்க நன்றியை பாராட்டுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய நன்மையை செஞ்சு விட்டேன்? ஐயா,
கண்டெடுத்த கை குழந்தையோட தங்க இடமில்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தனே, அப்ப என் கைய பிடிச்சு இருங்க பிள்ளை என் வீட்டுல அப்படின்னு நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சீங்களேயா. அது மட்டுமா, எந்த சொந்த பந்தமும் இல்லாத எனக்கும் என் பேத்திக்கும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எந்த நேரத்திலையும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஆண்டவராய பிள்ளை இந்த ஜன்மா முடியறதுக்குள்ளாரவே கைமாறி செய்யப்படணும்னு இந்த ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்கையா. அப்போ எனக்காக எது வேணும்னாலும் செய்வீங்க? நிச்சயமா. நான் விரும்புனா உங்க வசதி இருக்கிற எந்த பொருளையும் என்கிட்ட கொடுத்துருவீங்க. இந்த கண்ணமே. அப்ப வாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு எதுக்கு? நான் விரும்புற பொருள் கோயில்ல தானே இருக்கு. பொருள் கோயில்ல இருக்கா? பிள்ளை, அருளை வேண்டித்தான் கோயிலுக்கு போகணுமே தவிர பொருளுக்காக அங்க போகணுங்கிற அவசியம் இல்ல. சரி போகட்டும், நீங்க விரும்புற பொருள் தான் என்ன? முத்துமாலை. என்ன அசந்து போய் இருக்கீங்க? திரும்ப தெரிஞ்சு போகணும்னா அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இதை வச்சா சரியா போடும். பிள்ளை வாரியா. என்ன அப்படியே இடிச்சு போய் பார்த்து, நான் என்ன கோவில் இருக்கிற அத்தனை ஆபரணங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். சரிங்க ஐயா, அங்க இருக்கிறதெல்லாம் உன் கண்ணுக்கு ஆபரணமாவா படுது? என்னையா அப்படி கேட்கிறீரு? இல்ல, என் கண்ணுக்கு வேற விதமா படுது. எப்படி படுது? எப்படி படுதா? ஐயா, அதையெல்லாம் எவன் கொடுத்தான், எதுக்காக கொடுத்தான் தெரிஞ்சுக்கையா. அவனவன் தன்னோட தீராத வியாதியும் வினையும் தீரணும்னு வேண்டிக்கிட்டு வியாதியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வேண்டுதலுக்காக போட்ட காணிக்க தானையா அதெல்லாம். அந்த கண்ணோட்டத்தோட பாக்குற போது அவ போட்டிருக்கிற பச்சை மாலை என் கண்ணுக்கு பச்சை வாதமா தெரியுதியா. அவ கையில நின்னதே வைர வளையல், அது என் கண்ணுக்கு வயிற்று வலியா தெரியுதியா. கேட்டையே முத்து மாலை, அது என் கண்ணுக்கு புத்து நோயா தென்படுத்தியா. ஏயா, அவன் பொருளை கொடுத்து தன்னோட கர்மாவை தீர்த்துக்கிட்டு இருக்கா. அதே பொருளை எடுத்து நீ ஏயா கர்மாவை விலைக்கு வாங்க துடிக்கிற? கோயில் சொத்தை திருடணுங்கிற எண்ணம் படைச்ச உன் வீட்டுல இருந்து இத்தனை வருஷமா நீ போட்ட சோத்தை தின்னு இந்த உடம்ப வளர்த்திருக்கம் பாரு. இந்த பாவ உடம்போட என் தாய் திருக்கோயில நான் அடி எடுத்து வச்சா அடுத்த பிறவியில நான் பைத்தியம் பிடிச்ச வெறி நாயா இல்ல பரம்பு தொலைக்கணும். அதனால நான் இப்பவே காசிக்கு போய் கங்கையில மூழ்கிட்டு வந்தாதான் பண்ணின பாவத்துக்கு நாயா பிறந்தாலும் நல்லவன் வீட்டுல வளரலாம். அவங்கையால 4 பருக்கிய தின்னு மறுபிறவியிலாவது மனுஷனா பிறந்து அவ திருவடியை தரிசிக்கலாம். இன்னையோட இந்த வீட்டுல கை கழுவி தொலைக்க போய்கிட்டு இருக்கிறேன். பாதி வழியில நிறுத்தாதீங்க, தள்ளுங்க. மன்னிக்கணும், நீங்களும் தாண்டவராயன் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டுதான் இருந்தோம். காசி யாத்திரை போற நீங்க இந்த பச்சை பிள்ளையுமா கூட்டிட்டு போகணும். போய்த்தானே ஆகணும். அவன் போட்ட சோத்தை இந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டு இருக்கனே. ஐயா, நீங்க பெரியவங்க, பாவமும் தீட்டும் பச்சை பிள்ளைகளை தீண்டாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? நாங்க புள்ள குட்டிய பெக்கலைனாலும் பிள்ளையோட அருமை பெருமையை தெரிஞ்சவங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த குழந்தைய நாங்க பதனமா பாதுகாத்து பத்திரமா உங்க கையில ஒப்படைக்கிறோம். காமாட்சி, புடிங்க. ஆமா, எதுக்காக இந்த தரித்திரத்தை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்க? வாய மூடுறி. நம்ம பரம்பரை தரித்திரமே அந்த குழந்தையால தாண்டி விடிய போகுது. எப்படி? இது கண்டெடுத்த குழந்தைங்கிறது ஊரறிஞ்ச உண்மைதானே? ஆமா. இது காமாட்சியத்தான் தன் தாயா நம்பிக்கிட்டு இருக்குங்கிறது உலகறிஞ்ச விஷயம் தானே? ஆமா. நம்ம ஜனங்களை ஏமாத்துறதுக்கு இதை விட என்னடி விஷயம் வேணும்? இந்த 2 சங்கதி மூலதனமா வச்சு கொள்ளையா சம்பாதிக்கலாம்னு ரொம்ப நாளா திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்தேன். கிணப்பைய சம்மதிக்க மாட்டானேன்னு பயந்தேன். நம்ம நல்ல காலம் கிழமை காசிய நாடி போயிட்டான். இனி காசும் பணமும் நம்ம தேடி வரும்படி. அது எப்படிங்க? கொஞ்சம் பொருள், நம்ம பசங்களை விளம்பரத்துக்கு ஏறி விட்டுட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு வாய திறந்து பேசுது, அத்தனையும் அப்படியே பலிக்குது. சின்ன பொண்ணு சொல்றது அப்படியே பலிக்குது. ஆமையா, அந்த பொண்ணு புதுசா கட்டின கட்டடத்தை பார்த்து இந்த கட்டடம் இடிஞ்சு விழ போகுதுன்னு சொன்னான். சொல்லி வாய மூடல. அந்த புது கட்டடம் இடிஞ்சு தரமட்டமா விழுந்துருச்சுன்னா நம்ம விளம்பரம் பிரமாதமா வேலை செஞ்சிருச்சு. எப்படி? நம்ம கண்மண்டபத்துல எக்கச்சக்கமா கூட்டம் கூடி போச்சு. எதுக்குடா? எதுக்கா? காமாட்சியின் அருள் பெற்ற குழந்தையை தரிசிக்கணும்.
அந்த தெய்வ வாக்கால எங்க கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் கேட்கணும்னு கையில காணிக்கையோட ஜனங்க காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. என்ன கூட்டுக்காரங்கிட்ட நகை வாங்கி வந்திருக்க பாரு, அதை குழந்தைக்கு கூட்டி சாட்சாத் காமாட்சியம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி வை. போ. நீங்களாம் அங்க போய் குழந்தை 3 நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம நிஷ்டையிலே இருக்கா. இப்போவோ பிறகோ நிஷ்டை கலைஞ்சு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வருவா. நீங்களாம் அமைதியா இருங்கன்னு சொல்லி ஜனங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாம இன்னும் பொய்க்கதைகளை அவுத்து விட்டுக்கிட்டே இருப்ப. சீக்கிரம் வரி. அம்மா ராஜாத்தி மரகதா திரும்பி உட்காருமா. உன் ஜடைக்கு நான் பூ தச்சு விடுறேன். என்னத்துக்கு என் ஜடைக்கு பூ? உன்னை நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போவோம். அங்க ஜனங்கள்லாம் வந்து உன் காலில் கும்பிட்டு விடுவாங்க. அவங்க கிட்ட நாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நீ சொல்லணும். பொய் தானே சொல்லணும். பொய்யா? ஆமா, நீங்க பேசுனதான் நான் கேட்டுட்டு இருந்தேனே. நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன பொய் சொல்ல வச்சா நிறைய வருமானம் வரும்னே. ராஜாத்தி அந்த வருமானத்துல தோடு தங்கட்டா வங்கி வலையில எல்லாம் வாங்கி போடுறேன். சொல்லுவியாமா? வேண்டாங்க, பொய் சொல்றது பாவம். என்னங்க இது? பக்கம் எதையும் சொல்ற விதமா சொன்னா தானடி புள்ள நம்புவா. ஏம்மா நீயா போய் சொன்னா தானமா பாவம், நாங்க சொல்லி கொடுக்கறத தானமா சொல்ல போற. ஆனாலும் நான் சொல்றதுதான் ஜனங்க நம்புவாங்க. வந்து அதுவும் சரிதான். ஆனா இந்த பொய்யில இருக்கிற சுத்தம் என்னன்னா, பெரிய மனுஷன் இவட சுத்தகத்தான் பேசிட்டு இப்ப நான் சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லுவியா மாட்டியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? சொல்லவே மாட்டேன். கொன்னாலும் போய் சொல்லவே மாட்டேன். உன்னை சித்திர பதம் பண்ணியே சொல்ல வைக்கிறேன். ஐயோ கரண்டி காம்ப அடுப்புல போட்டுட்டாலே. ஐயோ படுக்க காஞ்ச கரண்டி எடுத்துட்டு வரானே. பொய் சொல்றேன்னு சொல்லிவிடு, சொல்லிவிடு. இப்ப நாங்க சொல்லி கொடுக்கிற மாதிரி பொய் சொல்ல நீ சம்மதிக்கல, பழுக்க காய்ச்சன கரண்டியால உன் தொடையில இழுத்து விடுவேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னடி சொல்ற? இப்ப சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அடியே சொல்ல மாட்டேன்னு சொல்ற நாக்குல சூடு வச்சு இழுத்து விடுவேன். என்னங்க இவ? இப்ப இவள நான் போய் சொல்ல வச்சுறேன்டி. அது நடக்காது. பாருடி, டேய் இவ தாத்தா காசிக்கு போயிருக்கான்ல, நீங்களும் உடனே புறப்பட்டு போங்க. அந்த கிளப்பைய கங்கையில மூழ்கிற சமயம் பார்த்து அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே தண்ணீரை அமைக்க கொண்டு எடுக்கிறான். வேண்டாம் நினைக்கிறீங்க, போகலாம். என்ன வேண்டாம்? தாத்தாவை கொல்ல வேண்டாம். அப்ப நாங்க சொல்லி கொடுக்கிறபடி பொய் சொல்லுவியா? சொல்றேன்.